ஈரானோட யுத்தத்தில் அமெரிக்காவை ரொம்ப ப்ரெஷர் பண்ண வச்ச ஒரு வெப்பன் இருக்குது. என்னடா ஏதோ ஒரு மேஜிக்கல் வெப்பனா இல்லை முக்கியமான ஏதோ ஒரு சீக்ரெட் வெப்பனை ஈரானை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் சொன்னது நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மிசைல் தான். இந்த கைபர் ஷக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை அமெரிக்காவோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியே மாற்றக்கூடிய அளவுக்கு சில முக்கியமான பாதிப்புகளை இந்த மிடில் ஈஸ்டில் ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றின சில தரவுகளையும் எப்படி இந்த மிசைல் இவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது இதுக்கு பின்னாடி ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, அமெரிக்கா வேற வழி இல்லாமல் இதை அலோவ் பண்ணுறது. இன்னொன்று, அமெரிக்கா நினைச்சாலும் அந்த மிசைலை ஷூட் டவுன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு டேட்டாவையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துலாம். அண்ட் எதற்காக இந்த மிசைல் இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்றதையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷவங்கம், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரான் மற்றும் அமெரிக்கா யுத்தம். இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்கா ஒரு கூட்டு வான்வழி தாக்குதலை பிப்ரவரி மாதம் 28 இந்த ஈரானுக்கு எதிராக தொடங்கினாங்க. இந்த யுத்தம் தொடங்கினப்போ எல்லாரும் பேசினது என்னன்னா, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 இதெல்லாம் ஈரான் ரிட்டாலியேஷன் பண்ணுறப்போ பெரிய அளவு ஒரு ஸ்ட்ரைக் நடக்கல. லிமிட்டடாக தான், ஒரு 12 நாள், ஒரு வாரம் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த முறை அமெரிக்கா உள்ளே வரப்போ சொன்ன காரணம் என்னன்னா, நாங்கள் ஈரானோட ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். இந்த இஸ்லாமிக் ரெஜிமென்றது வீழ்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த யுத்தமானது முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய வசனங்களை பேசிட்டாங்க. ஆனால் ஒரு சீஸ்ஃபயரில் அமெரிக்கா நிற்கிற அளவுக்கு போருமா அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த யுத்தம் வந்துருச்சு. இதை யாரும் பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் இதில் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா சீஸ்ஃபயருக்கு வந்தாங்க, ஓகே, அமெரிக்காவோட மிசைல்ஸ் உள்ள ஷார்ட்டேஜாக இருந்துச்சு, ஓகே. ஆனால் ஈரான் கிட்ட வெறும் 3500 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குன்ற ஒரு எஸ்டிமேஷன் அமெரிக்கா போட்டப்போ ஒரு மிசைலோட கேட்டகரியில் மட்டுமே 2800லேருந்து 3500 ஏவுகணைகள் வரைக்கும் அவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கலான்றது அதே அமெரிக்காவோட ஊடகங்களில் செய்தியாக வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல இவங்க எங்கே தப்பு பண்ணாங்க? அவங்களோட உளவுத்துறை தவறுகளை பண்ணிருச்சா, இல்லை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸோட பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? அப்படி பண்ணியிருந்தால் எந்த மிசைல் இந்த இடத்துல கேம் சேஞ்சராக மாறுச்சுன்னு அடுத்த கட்ட கேள்விகள் வரும். வெறும் ஒரு மிசைல் மட்டும்தான் அமெரிக்கா பெரிய ப்ரெஷரில் போட்டு ஈரான் கிட்ட அதாவது ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஸ்டான்ஸை எடுக்க முடியாமல் பண்ணிருச்சு, இல்லை அது அமெரிக்காவை ஸ்டாப் பண்ணிருச்சுன்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு யுத்தத்தில் மேஜிக்கல் வெப்பன்ன்றது இப்போ வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான். மேஜிக் வெப்பன் சொல்ல முடியாது, ஆனால் இதுதான் கடைசி ஆப்ஷன் தான், நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான். ஆனால் அதையும் தவிர்த்து இந்த ஈரான் யுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏவுகணை அமெரிக்காவுக்கு ஹெவியான ஒரு லாஸஸை கொடுத்துருக்கு. அந்த முக்கியமான ஏவுகணை என்னன்னு பார்த்தோன்னா கைபர் ஷைகான் ஏவுகணைகள். இது ஈரானோட ஆர்சனல்ல 2022 சேர்க்கப்பட்டுச்சு. இதோட ஒட்டுமொத்த எடைன்றதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டன். வார்ஹெட் வெயிட் மட்டுமே ஒரு 280 350 கிலோகிராம் வரைக்கும். 6 டன்னுக்குள்ள தான் இதோட வார்ஹெட் வெயிட்ன்றது. கிளஸ்டர் வார்ஹெட் உள்ள வைக்கப்படுறப்போ 550 கிலோகிராம் வரைக்கும் இதில் வார்ஹெட்டை கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஏவுகணைகளை விட இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இது சாலிட் ஃபியூவல் பவர்டு பாலிஸ்டிக் மிசைல். அதாவது இதை நீங்க லான்ச் பண்ணுன்றப்போ எப்போ வேணாலும் லான்ச் பண்ணலாம். லிக்விட் ஃபியூல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் எரிபொருளானது லான்ச்சுக்கு சில நிமிடங்கள் முன்னாடியோ இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ தான் அதில் லோட் பண்ணப்படும். ஏன்னா அது கசிவு பிரச்சனை இல்லை ஒரு விபத்து ஏற்பட்டுரும், அது எரிபொருள் கசிகிறப்போ அதனால விபத்துகள் ஏற்பட்டுறதுனால முன்கூட்டியே அதில் ஃபியூல்ன்றதை ஃபில் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சாலிட் ஃபியூல்டாக இருக்கிறதுனால, திட எரிபொருளை பயன்படுத்துறதுனால இது முன்கூட்டியே நிரப்பப்பட்டு ரெடி டு லான்ச்ன்ற ஒரு கேட்டகரியில் இதை வச்சிருப்பாங்க. அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு ஆர்டரானது கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த மிசைல்களை ஃபயர் பண்ணுறதுக்கு வெறும் 9 நிமிடங்கள் இருந்தால் போதும், அதுக்குள்ளே ஒரு மிசைலை ஃபயர் பண்ணிடலான்றாங்க. இது ரொம்பவே கம்மியான ஒரு ரியாக்ஷன் டைம். இப்படி இருக்கக்கூடிய ஏவுகணைகள் ஆரம்பத்தில் அமெரிக்கா ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த யுத்தத்தோட தொடக்கத்தில் இதோட லான்ச்சர்ஸை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே டிஎல் லான்ச்சர்ஸ், ஒரு ட்ரக்கில் இருந்து இதை லான்ச் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கப்போ அட்வான்டேஜ் அமெரிக்காவோட பக்கம் இருந்துச்சு. ஈரானோட வான்பரப்பில் எந்நேரமும் அமெரிக்காவோட உளவு ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கும். குறிப்பாக இந்த MQ-9 ரீப்பர் போன்ற ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் இந்த லான்ச்சர்ஸோட இடத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்ஸ் எங்கே போகுது, அண்டர் கிரவுண்ட் பேசஸ் எங்கே இருக்குது, இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் அமெரிக்கா கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தும் அமெரிக்கா அந்த அட்வான்டேஜை வச்சிருந்தும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஏவுகணைகளை கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த இடத்துல தான் அமெரிக்காவோட அந்த உளவுத்துறை அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு இந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு தெரிய வருது. சில நாட்களுக்கு முன்னாடி இல்லை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா எதற்காக ஈரானை இன்னும் தாக்க மாட்டாங்க, அதாவது இந்த பிப்ரவரி 28 முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு 3500 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானில் இப்போதைக்கு தயாராக இருக்குது. இந்த 3500 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா எந்த விதமான நடவடிக்கையும் ஈரானுக்கு எதிராக எடுக்க விடாமல் தடுத்துட்டு இருக்கின்ற ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அப்போ அவங்க சொல்லியிருந்ததே அவ்வளோதான். ஆனால் தொடர்ந்து ஈரான் இந்த மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறாங்க. இன்டர்செப்டட் ஏவுகணைகள்
ஈரானோட ஏவுகணைகளை அமெரிக்கா இன்டர்செப்ட் பண்ணது மட்டுமே இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ப்ரொஜெக்டர்ஸை மட்டும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த கணக்கில் பார்த்தோன்னா இன்னத்துக்கு பாதியாவது காலியாக இருக்கணும், இன்னும் கீழே இம்பாக்டை ஏற்படுத்துறது இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு சேர வச்சு பார்த்தோம்னா ஈரான் கிட்ட இன்னத்துக்கு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருந்திருக்கக்கூடாது. ஆனால் அவங்க ஃபயர் பண்ணக்கூடிய விகிதம் அதிகமாகுது. அதுலேயும் குறிப்பிட்ட இந்த ஒரு ஏவுகணை அதிகப்படியான நம்பர்ஸில் ஃபயர் பண்ணப்படுது. அப்போதான் அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த ஒரு கேட்டகரியில் மட்டும் இந்த கைபர் ஷாக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏவுகணை மட்டும் 2800 3300 அல்லது 3500 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஏன்னா இதனால் அதிகபட்சமாக 1800 2800 கிலோமீட்டர் தொலைவுடைய டார்கெட்ஸ் அடிக்க முடியும். ஸோ பெரும்பான்மையான மத்திய கிழக்கு பகுதிகளை இதோட டார்கெட் லிஸ்ட்குள்ளே கொண்டு வந்துடும். இப்போ அமெரிக்கா எப்படி இந்த மிசைலில் தப்பு பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவங்க மிஸ்கால்குலேட் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். இதை தடுக்கிறதுல என்ன பிரச்சனை? அமெரிக்காவுக்கு 2 காரணங்கள் தான். 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு அமெரிக்கா வந்து ஏகபோகமாக அவங்களோட இன்டர்செப்டார்ஸை ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கப்போ தொடர்ந்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உள்ளே வீசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த ஏவுகணைகள் உள்ளே வந்துட்டு இருக்குன்னா அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா கிட்ட வழி இல்லை. ஒன்று, ஈரானோட மிசைல்ஸ் அக்யூரேட்டாக இருக்குது, அது 2வது பட்சம். அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஆனால் முதல்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவுக்கு இன்டர்செப்டார் ஷார்ட்டேஜ். இந்த இன்டர்செப்டார் ஷார்ட்டேஜ்ன்றது நம்ம நினைக்கிறத விட அமெரிக்காவோட இராணுவத்தை பெரிய அளவில் கஷ்டப்படுது. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அமெரிக்கா கிட்ட இருக்கிற தாட் இன்டர்செப்டார்ஸ் யுத்தத்துக்கு முன்னாடியே பார்த்தோன்னா 360 தான். ஆனால் இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறம் 290 ஏவுகணைகளை ஈரானில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா அவங்களோட இன்வென்ட்ரியில் குறைஞ்சபட்சம் ஒரு 70 இருக்கலாம். பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2330 இன்டர்செப்டர்ஸ் அமெரிக்காவோட இன்வென்ட்ரியில் இருந்துச்சு. ஆனால் ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா 1330 1430 இன்டர்செப்டர்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ணிட்டாங்க இந்த டே வரைக்கும். ஸோ இன்னும் அவங்களோட ஸ்டாக் பாயிண்ட்ஸில் ஒரு 1000 இருக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான இன்டர்செப்டர்ஸாக இருக்கக்கூடிய SM-3 மற்றும் SM-6 இந்த 2 இன்டர்செப்டர்ஸும் 410 1160 இந்த விகிதத்தில் தான் இருந்துச்சு. இதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலி பண்ணியிருக்காங்கன்னா 130 250 SM-3 இன்டர்செப்டார்ஸ், 190 370 SM-6 இன்டர்செப்டார்ஸ் இதை காலி பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் ஈரானோட மிசைல் உள்ளே வருது. சரி, ஓகே, அதாவது அது ரிஸ்க் ஜோனை விட்டு வெளியில் இருக்குது, ஏர்பேஸில் தான் அடிக்குது. ஆனால் அந்த ஏர்பேஸில் ஹியூமன்ஸ் யாரும் இல்லை, அமெரிக்கன் சர்வீஸ்மேன் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் யாரும் இல்லைன்னா அடிச்சுட்டு போட்டோம், வேறு வழி இல்லை. அப்படி விடுறது ஒன்று. இன்னொன்று, ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை இவங்க இன்டர்செப்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியும் அது உள்ளே வந்து அடிக்கிறது. இது ரெண்டுமே நடந்திருக்கு. ஏன்னா நிறைய பேசஸில் வந்து ஹிட் ஆகியும் கீழே அந்த பாலிஸ்டிக் மிசைல் விழும் தெரிஞ்சும் நம்ம கிட்ட இன்டர்செப்டார்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அமெரிக்கா அதை விழ விட்டுட்டாங்க. 2வது, இன்டர்செப்டார்ஸை ஃபயர் பண்ணியும் அந்த மிசைல் கீழே வந்து விழுறது. இதுதான் இந்த மிசைலோட கேம் சேஞ்சிங் மொமெண்ட்னு சொல்கிறது. ஏன்னா 2022 உருவான அந்த வேரியண்ட்டில் மெனுவர் பண்ணக்கூடிய வார்ஹெட் செக்ஷன் கிடையாது. ஆனால் அதற்கப்புறம் உருவான ஏவுகணைகளில் சின்ன த்ரஸ்டர்ஸை அந்த முன்னாடி வந்து நோஸ்கோன்னு சொல்லுவாங்க. பாலிஸ்டிக் ஏவுகணையோட முன்பகுதி பார்த்தோன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இல்லை அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்மூத் அண்ட் சர்ஃபேஸாக ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க ட்ராக் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அந்த பகுதிக்கு பின்னாடி அதை டெர்மினல் ஃபேஸில் இறங்குறப்போ அந்த பகுதி தனியாக வந்துடும். அது போனதுக்கு அப்புறமா அந்த வார்ஹெட் செக்ஷனை மெனூவர் பண்ண வைக்கிறதுக்காக அடிஷ்னல் த்ரஸ்டர்ஸ்ன்றதை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட விளைவு டெர்மினல் ஃபேஸ்க்குள்ள அந்த ஒரு ஏவுகணை உள்ள வரப்போ, அது பூமியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி அதிவேகத்தில் உள்ள வரப்போ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை அதோட வழியில் பண்ணுது. இப்படி வரக்கூடிய அந்த ஏவுகணை அதோட வார்ஹெட் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு சின்ன மெனூவர் பண்ணுறப்போ அந்த த்ரஸ்டர்ஸ் ஆனகிறப்போ இங்கே வர வேண்டியது கொஞ்சம் நகர்ந்து இந்த பக்கம் போயிடுது. அப்போது ஃபயர் பண்ணக்கூடிய இன்டர்செப்டார் நேரடியாக போனால் தானே மோத முடியும். இது அதிகமாக மெனூவர் பண்ணாது. ஆனால் உள்ளே வரக்கூடிய வார்ஹெட் சின்ன மெனூவர் பண்ணால் கூட அது தள்ளி போகுதுன்றப்போ இதனால் பிடிக்க முடியல. குவைத்தில் நடந்த அட்டாக், கத்தாரோட அல்லுடைட் பேஸில் நடந்த அட்டாக், பஹ்ரைனோட நேவல் ஃபெசிலிட்டியில் நடந்த அட்டாக், இது எல்லாத்துலேயுமே இந்த மெனுவரை இந்த மிசைல் பண்ணுச்சு. ஸோ உள்ளே வரதை பிடிக்க முடியலன்றதுனால அதிகப்படியான இம்பாக்ட்ஸ். இப்போ இந்த சீஸ்ஃபயர் உடஞ்சதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டில் மட்டுமே 80 இடங்களுக்கும் அதிகமாக ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்கியிருக்கு. அதில் 38 இடங்களில் நடந்த தாக்குதலுக்கு இந்த ஒரு மிசைல் மட்டுமே காரணம். அமெரிக்காவோட ஏர்பேஸஸ்க்கு எதிராக பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்கிறதால இந்த ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு விகிதமும் மாறிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா வேறு ஆப்ஷன் இல்லாத ஒரு நிலைமையில் நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று, ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ரொம்ப அதோட சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, முக்கியமான ஒரு இடத்துல விழப்போதுன்னா அதை தடுத்து நிறுத்துறது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணியும் அதில் பெருசாக எந்த விதமான ஒரு வெற்றியும் கிடைக்காம
அந்த இடத்துல நிற்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு ராணுவமாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம், இல்லை அந்த நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் பவர் தெரியாமல் ஒரு யுத்தத்தில் இறங்குறோன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை உருவாக்குன்றதை இந்த அமெரிக்கா vs ஈரான் யுத்தம் பெரிய அளவில் கண்கூட காமிச்சிருச்சு. அதுவும் இந்த ஒரு பேலிஸ்டிக் மிசைல் அமெரிக்காவோட அந்த இன்டர்செப்டாஸை அதிகமாக பேர்ன் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சரி ஓகே முக்கியமான டார்கெட்ஸை நோக்கி வருதுன்னா மட்டும் இதை இன்டர்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு நிலைமைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்கும், ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. அதுதான் எனக்கு ஞாபகத்தில் வருது. ஒருவேளை உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, அதாவது ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எந்த அளவுக்கு அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி ரீதிங்க் பண்ண வச்சிருக்குன்னு பேசியிருக்கேன். இதே மாதிரி வந்து ஈரானுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாற்ற வச்சிருக்குன்னு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்கள். இந்த மிசைலை பற்றின உங்களோட கருத்துக்களையும், அமெரிக்காவோட இன்டர்செப்டாஸ் எண்ணிக்கை குறையிறது உக்ரைனுக்கான ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, உக்ரைனுக்கு வேறு வழி இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுவது உங்கள் எல்லாருக்கு.